ஃபுல்லா வண்டி ஃபுல்லானதுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நின்னுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் சொல்றது? எக்ஸ்ட்ரா எவ்வளவு கேக்குறாங்க? எக்ஸ்ட்ரா எல்லாமே எவ்வளவு கேக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா லஞ்சு நல்லா வாங்குறாங்கண்ணா. இப்போ ஒரு ஏசி பஸ்ஸே வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் நிக்கிறாங்க வந்து இந்த மாதிரி வாங்க சென்னை வண்டி வருதுன்றாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளவு கேட்டா 1500ன்றாங்கண்ணா. கவர்மெண்ட் பஸ்லயா? கவர்மெண்ட் பஸ் கிடையாது, இந்த பிரைவேட் பஸ்ல. கவர்மெண்ட் பஸ் நாங்க வெயிட் பண்ணி ஒரு வண்டி கூட வர கிடையாது. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி முன்னாடியே ஏத்திடுறாங்களா ஆட்கள் இல்ல எப்படிமா? எங்க எல்லாருமே முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. மாதிரி வண்டி வச்சிருக்காங்க, எல்லாரும் மாதிரி ஏத்துறாங்க. இது முன்னாடி பஸ் இதுவே உள்ள வரதே இல்லடா. எல்லா பஸ்ஸும் நாங்க கேட்கும்போது யாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. எந்த பஸ்ஸும் கேட்டாலும் இந்த சென்னை பஸ் திருச்சி பஸ் வரவே மாட்டேது. எந்த பஸ் நைட்டு 11 மணில இங்க வெயிட் பண்ணிக்கிறோம். கேட்டா ஏதாவது ஒரு அதிகாரி வந்து ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க. ரோட்ல போராட்டம் பண்ணும் போது வந்து பதில் சொல்றாங்க. நீ எங்க இருந்து சார்? இல்ல காலையில போராட்டம் பண்ண நைட் நீ எங்க இருந்து வரீங்க? இதுல இருந்து வரல. எங்க போறோம்? சென்னைக்கு போறோம். மாட்டுத்தாவணிக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க நீங்க? நாங்க நைட்டு 11 மணிக்கு வெயிட் பண்ணிக்கிறோம். ஒரு பஸ் கூட வரல. நைட்டு ஒரு பஸ் வர கேட்டா எவரும் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. வருதுதான். ஒரு பஸ் கூட வரதே இல்லை. என்ன காரணம் சொல்றாங்க? காரணத்தை சொல்ல மாட்டாங்கன்னா பஸ் நீ வெளியில இருந்து ஆட்களை ஏத்திட்டு வராங்களா? பஸ் வருதுன்னா ஆஃப் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு போர்டு பஸ்ஸோட போர்டுங்களா எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் வராங்க. எந்த போர்டும் வந்து பஸ்ஸோட போர்டிங்ல இப்ப நேமே இருக்க மாட்டேது. கேட்டா நாங்க அந்த பஸ் இந்த ஏரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க டிரைவருங்க எல்லாமே. திருச்செந்தூர்ல இருந்து வரேன். நைட் 9 மணில இருந்து வெயிட் பண்றேன். சென்னைக்கு போனோம். இப்போ வரைக்கும் பஸ் இல்ல. திருச்சிக்கே பஸ் இல்ல. சென்னைக்கு எங்க இருக்க போகுது? 45 பேர் சீட்டு பஸ். 40 பேர் ஃபுல் பண்ணிடுறாங்க. 4 பேருக்கு பூத்ல இருந்து சார் சொன்னாரு மேனேஜர் டீம் வருது, அவங்க சொல்லி விட்டாங்கன்னு ஏத்திக்கிறாங்க. 150 எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. கண் எதிர்க்க பாக்குற ஜிபே பண்றாங்க, எல்லாம் வாங்குறாங்க. இங்க இருக்கிற ஜனம் யாரும் ஏத்தல. ரெகுலரா இங்க நிக்கிற வண்டி சென்னை வண்டி எல்லா வண்டியும் ரெகுலரா எஸ்டிசி வண்டிக்கு தான் நிக்கும். எந்த வண்டியும் இன்னைக்கு இங்க நிக்கல. லைட் அங்க ஆஃப் பண்றாங்க, பின்னாடி போய் நிக்குது. மறைமுகமா ஆளை ஏத்திட்டு போறாங்க. யாரே இந்த பஸ்ஸே இங்க எங்கே நிக்கல. எல்லா பஸ்ஸும் பின்னாடி போய் நின்று அங்க நின்று ஆட்கள் ஏத்துறாங்களா? இங்க மூத்தத்துல நின்னுறாங்க. இல்லங்க அங்க போய் ஆளை ஏத்திட்டு போறாங்களா? எல்லாம் இங்கதான் நின்னுறாங்க. இல்ல போய் ஏத்துறாங்க. எங்க வெளியில சால் அனுப்பி விடுவாங்க. ஒருத்தர் பேனல் எழுதி போடுறாரு, அங்க போய் ஏத்திப்பாங்க. எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? அது எக்ஸ்ட்ரா தெரியல, வாங்கி அனுப்புறாங்க. 650 சீட்னா 900 ரூபாய் வாங்குறாங்க. கவர்மெண்ட் பஸ்ல பிரைவேட் பஸ் வியாபாராத வண்டி எல்லாம் அங்க நிக்குது. அப்பயே கண்டுபிடிச்சாச்சு இவங்க பண்றாங்க எதை பண்றாங்க. எல்லா வண்டியும் பின்னாடி நிறுத்திட்டு இங்க ஏத்துறாங்க. 700 ரூபாய் போன வண்டி 1500 ரூபாய் கேக்குறாரு சென்னைக்கு. பிரைவேட் பஸ் 700 ரூபாய்க்கு போன வண்டி 1500 ரூபாய் கேக்குறாரு. கவர்மெண்ட் பஸ் எவ்வளவு கேட்டாங்க? கவர்மெண்ட் அது தெரியலண்ணா. எல்லாம் ஏத்திட்டு ஏத்து போறாங்க. அவரு பாக்குற ஒரு 4 பேரு அவங்க சொன்னாங்களா ஏத்திட்டு போறாரு, அவ்வளவுதான். மீது எல்லாம் என்ன பண்றாங்க, ஜனம் பாவப்பட்ட ஜனங்க அப்படின்னு தான். பேரு மணிகண்டன். எந்த ஏரியா? சென்னை வாசப்படி. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இரவிலிருந்து காத்திருந்தும் 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் பேருந்துகள் கிடைக்காததால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன். பயணிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? எந்த காரணத்திற்காக பேருந்துகள், அதாவது அரசு பேருந்துகள் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் இருக்கின்றன? சரிதா, வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்திலிருந்து சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், ஓசூர் மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டைய மாநிலங்களுக்கும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணி முதல் விடிய வட மாவட்டங்களுக்கு செல்ல முறையான பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து கிடைக்காமல் விடிய காத்திருந்த பயணிகள் ஆத்திரமடைந்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த மறியல் போராட்டத்தால் வெளியூர்களில் இருந்து வந்த பேருந்துகள் அனைத்தும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பு சாலையிலே நிறுத்தப்பட்டு அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாட்டுத்தாவணி காவல்துறையினர் பயணிகளிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதனால் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரிடமும் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை உடனடியாக பேருந்து வசதி செய்து தரப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து பயணிகள் சாலை மறியலை கைவிட்டு பேருந்து நிலையத்திற்குள் சென்றார்கள். பின்பு பேருந்து பயணிகள் அவர்கள் கூறியதாவது, அரசு பேருந்துகள் அனைத்திலும் மேம்போர்டுகள் அணைக்கப்பட்டு பேருந்து நிலையம் உள்வாயில் வரும்பொழுதே மேம்போர்டுகள் அணைக்கப்பட்டுதான் வருகிறது.
45 சீட்டுகள் கொண்ட அரசு பேருந்தில் 40 பேரை ஏற்றிவிட்டு மீதமுள்ள 4 சீட்டுகளிலும் பயணிகள் அமரச் சென்றால் பூத்தில் இருந்து அதிகாரிகள் அனுப்பி வைத்த நபர்கள் என்று கூறி சிபாரிசு அடிப்படையில் ஆட்களை ஏற்றிச் செல்வதாகவும் பயணிகள் ஆதங்கத்துடன் தெரிவித்தார்கள். அரசு நிர்ணயித்த டிக்கெட் விலையை விட கூடுதலாக 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை சட்டவிரோதமாக வசூல் செய்யப்படுவதாகவும், குறிப்பாக சென்னை செல்லும் எஸ்இடிசி அரசு பேருந்துகளில் கூடுதலாக பணம் வசூலிப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வழக்கமாக நிற்கும் நடைமேடைகளில் நிற்காமல் பேருந்து நிலையத்தின் பின்புறமாக நின்று பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டத்தை முன்வைக்கிறார்கள். அரசு பேருந்துகள் பற்றாக்குறையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தனியார் பேருந்துகளிலும் 500 ரூபாய் 200 ரூபாய் கட்டணத்திற்கு பதிலாக 1500 ரூபாய் வரை கூடுதலாக கேட்டு பயணிகளை வற்புறுத்தி வருவதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான அரசு பேருந்துகளிலே சிபாரிசு அடிப்படையிலும் கூடுதல் கட்டணம் வசூலித்தும் முறைகேடுகள் நடப்பதாக எழுந்துள்ள புகார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது சம்பந்தமாக அரசு போக்குவரத்து துறை சார்பில் இது குறித்து நாம் கேட்ட பொழுது வைகாசி விசாரத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மதுரையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சரிதா.